சவ் சவ் பார்த்தவுடன் சாதாரண காய்கறி மாதிரி தாங்க தெரியும். ஆனால் இதை நம்ம சமையல் சரியான முறையில் சேர்த்துக்கிட்டா குறைந்த கலோரியிலேயே நல்ல நார்ச்சத்து, விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபோலேட் மாதிரியான சத்துக்களை கொடுக்கக்கூடிய வெஜிடபிள் இதுங்க. குறிப்பாக உடல் எடையை கவனிக்கிறவர்கள், செரிமானத்தை மேம்படுத்த நினைக்கின்றவர்கள், தினசரி காய்கறி இன்டேக் அதிகரிக்க நினைக்கிறவர்கள் சௌசௌவை நல்ல ஆப்ஷனா எடுத்துக்கலாம். சௌசௌல முதல்ல முக்கியமா இருக்கின்றது டயட்ரி ஃபைபருங்க. அதாவது நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து நம்ம வயிற்றுல உணவு செரிமானமாகும் வேகத்தை கொஞ்சம் மெதுவாக்க உதவும். அதனால சாப்பிட்ட உடனே மறுபடியும் பசி எடுக்காமல் இருக்க உதவலாம். அதே நேரத்துல ஃபைபர் குடலுக்குள் போய் நம்ம கட் பாக்டீரியாக்கு உணவாகவும் பயன்படும். நம்ம குடல்ல இருக்கின்ற நல்ல பாக்டீரியா இந்த மாதிரி ஃபெர்மெண்டபிள் ஃபைபரை பயன்படுத்தும்போது சில ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் குறிப்பாக பட்டீரேட் மாதிரியான சேர்மங்கள் உருவாகும். இவை குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை. இதுல விட்டமின் சி கூட இருக்கின்றது. விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லைங்க. உணவுல இருக்கின்ற பிளான்ட் பேஸ்ட் அயன் அதாவது நான் ஹீம் அயன் உடம்பு அப்சர்வ் பண்ணுவதற்கு உதவக்கூடிய நியூட்ரிஷியன்ட். அதனால சௌசௌவை பருப்பு, கீரை, பயறு போன்ற அயன் உள்ள உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுறது நல்ல காம்பினேஷனுங்க. அடுத்தது பொட்டாசியம். பொட்டாசியம் நம்ம உடம்புல ஃப்ளூயிட் பேலன்ஸ், நர்வ் ஃபங்க்ஷன், மசில் ஃபங்க்ஷன் போன்ற பல வேலைகளுக்கு தேவைப்படும் மினரல். அதனால தினசரி உணவுல காய்கறிகள் மூலமாக பொட்டாசியம் கிடைப்பது மிகவும் முக்கியம். இதுல ஃபோலேட் அதாவது விட்டமின் பி9ம் ஒரு அளவு கிடைக்குங்க. ஃபோலேட் நம்ம உடம்புல புதிய செல்கள் உருவாகவும் டிஎன்ஏ சிந்தசிஸ் போன்ற முக்கியமான செயல்களுக்கும் தேவைப்படுகின்றது. சௌசௌல சில பாலிபினால்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸும் இருக்கலாம். இவை உடம்புல உருவாகும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்க உதவும் பிளான்ட் காம்பவுண்ட்ஸுங்க. ஆனால் காய்கறியை ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம்னு மட்டும் பார்த்து அதையே அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. பலவிதமான காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், முழு தானியங்கள் என்று வெரைட்டியாக சாப்பிடுவது தான் முக்கியம். இப்பொழுது சௌசௌவை எப்படி சாப்பிடணும் என்பது பற்றி பார்க்கலாம். சௌசௌவை பொதுவாக நன்றாக கழுவி தேவையான அளவுக்கு தோல் மற்றும் விதை பகுதியை நீக்கி சமைக்கலாம். இதை பாயிலிங், ஸ்டீமிங், சாட்டிங் மாதிரி முறையில் சமைக்கலாம். அதிக நேரம் தண்ணீரில் கொதிக்க வைக்கும்போது தண்ணீரில் கரையக்கூடிய சில விட்டமின்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால தேவையில்லாம ரொம்ப நேரம் வேக வைப்பதை விட குறைந்த தண்ணீரில் அல்லது ஸ்டீம் பண்ணி சமைப்பது மிகவும் நல்லது. சௌசௌவை பருப்பு சேர்த்து சமைக்கும்போது அது ஒரு நல்ல நியூட்ரிஷனல் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு சௌசௌ பருப்பு, சௌசௌ கூட்டு, சாம்பார் மாதிரி சாப்பிடலாம். இப்படி ஃபைபர், புரோட்டீன், மினரல்ஸ் எல்லாம் ஒரே மீல்ல கிடைக்க வாய்ப்பு அதிகரிக்கும். இப்போ ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் பற்றி பார்த்தால் சௌசௌவில் பெரிய அளவில் ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்ல முடியாதுங்க. மற்ற தாவர உணவுகளைப் போல இதுல பைட்டேட் அல்லது ஆக்சலேட் போன்ற காம்பவுண்ட் சிறிய அளவில் இருக்கலாம். இவை சில மினரல்ஸை பைண்ட் பண்ணி அவற்றின் அப்சர்ப்ஷனை குறைக்கக்கூடும். ஆனால் சாதாரண பேலன்ஸ் டயட்ல சௌசௌ சாப்பிடுவதால் இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் குக்கிங் சில ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் காம்பவுண்ட்ஸை குறைக்க உதவலாம். அதனால் சௌசௌவை பச்சையாக அதிகமாக சாப்பிடுவதை விட நம்ம வழக்கமான சமையல் முறையில் சமைத்து சாப்பிடுவது பிராக்டிக்கலாகவும் செரிமானத்திற்கு ஏற்றதாகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பயோ அவைலபிலிட்டி. ஒரு உணவுல நியூட்ரிஷன்ஸ் இருக்கின்றது என்பதால மட்டும் அது முழுவதும் உடம்புக்குள் போயிடாது. அந்த நியூட்ரிஷனை உடம்பு எவ்வளவு எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகின்றது என்பதுதான் பயோ அவைலபிலிட்டிங்க. உதாரணத்துக்கு பிளான்ட் ஃபுட்ல இருக்கின்ற அயனை உடம்பு அப்சர்வ் பண்ணுவதற்கு விட்டமின் சி உதவலாம். அதனால சௌசௌ போன்ற காய்கறிகளை விட்டமின் சி உள்ள மற்ற காய்கறிகள் அல்லது எலுமிச்சை போன்ற உணவுகளுடன் சேர்ப்பது ஒரு நல்ல டயட்ரி ஸ்ட்ராட்டஜி.
சௌசௌவில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது தண்ணீர் கண்டென்ட் அதிகமுள்ள காய்கறிங்க. அதனால மீலுக்கு வால்யூம் கொடுக்க உதவும். ஃபைபர் ப்ளஸ் வாட்டர் கண்டென்ட் சேரும்போது ஃபுல்னஸ் உணர்வுக்கு சப்போர்ட் கிடைக்கலாம். ஆனா சௌசௌ சாப்பிட்டால் உடனே வெயிட் லாஸ், சர்க்கரை நோய் குணமாகும், டிடாக்ஸ் ஆகும் என்ற எக்ஸ்ட்ரீம் கிளைம்ஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சிங்கிள் வெஜிடபிளும் அப்படிப்பட்ட மேஜிக் ஃபுட் கிடையாதுங்க. நம்ம முழு உணவு முறை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தூக்கம், லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேர்ந்து தான் ஹெல்த்தியை பாதிக்கும். செரிமானத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் குறைவாக சாப்பிடுபவர்கள் திடீரென்று நிறைய ஃபைபர் எடுத்துக்கிட்டா ப்ளோட்டிங் அல்லது கேஸ் வரலாம். அதனால சௌசௌ மட்டும் இல்லாம எல்லா ஃபைபர் ஃபுட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கணும். போதுமான தண்ணீரும் குடிக்கணுங்க. சமைக்கும்போது அதிக எண்ணெய், அதிக உப்பு, அதிக தேங்காய் அல்லது ஹெவி இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்தால் சௌசௌவின் ஹெல்த்தி நேச்சர் மாறிவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த முழு டிஷ்ஷின் கேலோரிஸ், ஃபேட், சோடியம் எல்லாம் அதிகரிக்கலாம். அதனால சௌசௌவின் பெனிஃபிட்டை பார்க்கும்போது அதை எப்படி சமைக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். சௌசௌவை கூட்டு, சாம்பார், பொரியல், சூப் மாதிரி பல வழிகளில் சேர்க்கலாம். குறிப்பாக பருப்பு சேர்த்து செய்யும் கூட்டு ஒரு நல்ல காம்பினேஷன். ஃபைபர் உடன் பிளான்ட் புரோட்டீனும் கிடைக்கும். அதனால சௌசௌவை பார்த்து இது சாதாரண காய்கறி தானே என்று அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாங்க. குறைந்த கலோரி, ஃபைபர், விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபோலேட் மற்றும் பல பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான வெஜிடபிள்ங்க.